Good morning students. Welcome to நம்ம வெற்றி IAS Academy. ஸோ இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏப்ரல் 3 பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நேற்று பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து என்னென்ன நியூஸ் பார்த்தோம் அப்படின்றத நம்ம ரீகேப் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமராவதி அப்படிங்கிறது தான் வந்து ஆந்திர பிரதேசத்தில் ஒரு பெர்மனன்ட் கேபிட்டலாக வந்து சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோக்சபாலேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அந்த பில் வந்துட்டு பிரசிடென்ட் சைன் பண்ணிட்டா அது வந்து ஒரு ஆக்டாக மாறிடும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி வந்து அதில் 3 கேபிட்டல் ப்ரொபோசல் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆந்திரா வந்து எந்த வருஷம் வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிஞ்சுது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அது எப்போ பிரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2014 வந்து பிரிஞ்சுது. தெலுங்கானாவோட ஃபார்மேஷன் டே வந்து 2014 ஜூன் 2 வந்து தெலுங்கானா ஃபார்மேஷன் டேன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கெய்னர் செமிகண்டக்டர் பிளான்ட். ஸோ கெய்னர் செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா குஜராத்தில் சனந்தன் அப்படின்ற ஒரு இடத்துல, ஓகேவா, அந்த வேலியில வந்து செமிகண்டக்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனோட பேரண்ட் கம்பெனி வந்துட்டு கர்நாடகா பேஸ்டு கெய்னஸ் டெக்னாலஜி கம்பெனி அப்படின்றது பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அடுத்து 2 அவார்ட் பார்த்தோம். என்னென்ன அவார்ட் பார்த்தோம்? யுவ புரஸ்கார் அவார்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பால் புரஸ்கார் அவார்ட் பார்த்தோம். யுவ புரஸ்கார் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா லக்ஷ்மிஹர் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. யார் அந்த அவார்டை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவரோட புக்கோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூத்தொன்று கூடிற்று அப்படின்றது அவரோட புக்கோட டைட்டில். ஸோ அவர் என்ன எழுதியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காருன்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பால் புரஸ்கார் அவார்ட். ஸோ இவர் வந்து இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான, அதாவது 9 வயதுலேருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுறது இல்லை பொயிட்ரி எழுதுறது அந்த மாதிரி எழுதுறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு இது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவரோட நாவல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை சிறகு அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ் வேர்ல்டு ஆட்டிசம் பார்த்தோம். அதுக்கடுத்து ஸ்கீம் வந்து PM கிசான் ஸ்கீம்னு பார்த்தோம். PM கிசான் ஸ்கீம் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த இயர் லான்ச் பண்ணாங்கன்னா 2019 லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் இந்த ஸ்கீமோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா இந்த சிறு குறு விவசாயிகளுக்கான ஒரு சப்சிடிஸ் வழங்குறது. அவங்களுக்கு அந்த எவ்வளோ சப்சிடிஸ் வழங்குறாங்க அப்படின்னா இயர்லி வந்துட்டு, அதாவது ஆனுவலி வந்துட்டு 6000 rupees கொடுக்குறாங்க. அது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக கொடுக்குறாங்கன்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஸ்கீம். ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஸ்கீம் வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் லான்ச் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேர், அதாவது இந்த ஸ்கீமோட பேர் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மர். அந்த சோஷியல் ரிஃபார்மர் அவங்க யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவங்கள வந்து ஒரு பெருமைப்படுத்த விதமா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, லைக் வந்து 12th முடிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, யூஜி டிகிரி படிக்கிறவங்க, டிப்ளமோ படிக்கிறவங்க, ITI, ஸோ எனி கோர்சஸ் படிக்கிறவங்களுக்காக இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ல என்ன பண்றாங்க, அவங்களுக்கு 1000 rupees வந்து அவங்க அக்கௌண்ட்ல மந்த்லி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸஸ் எல்லாம் நேற்று பார்த்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு ஏப்ரல் 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம், சரிங்களா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினம் ஒரு தகவல்ல இருந்து ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு தினம் ஒரு தகவல்ல நேற்று பார்த்த மாதிரி இன்னைக்கு ஒரு டான்ஸ். நேற்று வந்து என்ன பார்த்தோம், பரதநாட்டியம் இல்லைங்களா. ஸோ பரதநாட்டியம் ஒரிஜினேட்டட் இன் தமிழ்நாடு இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம், கதகளி பார்க்க போறோம். ஸோ கதகளி வந்து ஒரிஜினேட்டட் இன் எங்க அப்படின்னா கேரளா. அதே மாதிரி கதகளி ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம கதகளி பார்ப்போம், நாளைக்கு வந்து கதக்குன்ற டான்ஸ் வந்து பார்ப்போம், சரிங்களா. ஸோ நார்மலாகவே நமக்கு கதகளி பற்றி என்ன தெரியும், கதகளி அப்படின்னாலே அவங்களோட முக பாவனைகள் வச்சு அவங்க சொல்ல வர விஷயங்கள், அதாவது டிராமாவாகட்டும் இல்லை வந்து அந்த டான்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க முக பாவனையிலேயே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ
அதே மாதிரி இதை வந்து இந்த கதகளியை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளாசிக்கல் டான்ஸ் அண்ட் டிராமா ஆஃப் கேரளான்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை என்ன எப்படி எலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க அந்த காஸ்டியூம்ஸ், மேக்கப் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் இது எல்லாத்தையுமே அந்த ப்ரோக்ராம் அதாவது இந்த கதகளிலேயே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதகளி வந்து எப்படி கம்பைன் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸு, மியூசிக்கு அண்ட் அவங்களோட ஆக்டிங் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது எந்த செஞ்சுரியில கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17th செஞ்சுரியில இந்த கதகளியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கதகளி டான்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா யார் மூலியமா டெவலப் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கக்கூடிய கிங்ஸ் மூலியமா அப்ப இருந்த ராஜாக்கள், ராஜபுத்திரர்கள் அந்த மாதிரி ஆட்கள் மூலியமா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கதகளி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கதகளி வந்து எந்த ஆர்ட் ஃபார்ம்ல இருந்து உருவாயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணா நத்தம் அண்ட் ராமநத்தம் அப்படின்ற 2 ஆர்ட் ஃபார்ம்ல இருந்து தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கதகளியை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரி, அதே மாதிரி இந்த கதகளியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து அந்த நவரசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நவரசம் எல்லாத்தையுமே அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல காமிச்சு கொடுக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்ராஸ், அவங்களோட ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் அதாவது முத்ராஸ், அந்த முத்ராஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டான்ஸின் போது வெளிப்படுத்துவாங்க. அதாவது இந்த நடனம் ஆடுறப்போ இதை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல வந்து என்ன இந்த கதகளி ஆடும்போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஓகேங்களா? பேச மாட்டாங்க, பாட மாட்டாங்க. பட் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பிரஷன் அந்த மியூசிக்கு ஏத்த மாதிரி அந்த என்ன சொல்றது அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அந்த மியூசிக்கு ஏத்த மாதிரி அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை மாத்தி அந்த என்ன கதையை சொல்ல வராங்களோ அதை வந்து சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எந்த இதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரத பேஸ் பண்ணி இந்த நடனத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போவோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடு நியூஸ் போவோம். ஸோ தமிழ்நாடு நியூஸ்ல வந்து இன்னைக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய நியூஸ் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடான நியூஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு நியூஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஜிபி, தமிழக புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம். ஸோ சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிறவரை வந்து புதுசா என்ன பண்ணியிருக்காங்க, டிஜிபியா நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவரை வந்து டிஜிபியா நியமனம் பண்றதுக்கு யாரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவரு டிஜிபியா நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ யார் உத்தரவு கொடுத்துருக்காங்க? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் தான், அந்த எலெக்ஷன் கமிஷன் தான் இவரை டிஜிபியா நியமனம் பண்ணணும் உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர். ஓகேங்களா? ஸோ தலைமை இயக்குனர்னா ஸோ டிஜிபி இல்லையா, டிஜிபி. ஸோ அவர் வந்து யாரு, இவருக்கு முன்னாடி அதாவது யாருக்கு, சந்தீப் ராய்க்கு முன்னாடி யாரு வந்து பணியாற்றுறா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சங்கர் ஜிவால். ஓகேங்களா? ஸோ சங்கர் ஜிவால் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு முன்னாடி டிஜிபியா இருந்திருக்காரு. ஓகேவா? இவருக்கு அடுத்த டிஜிபியா யாரு பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிபி ஜி வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காங்க, நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த சமயத்துல அவர் டிஜிபியா நியமிக்கப்பட்ட சமயத்திலயுமே கூட அவர் என்ன பண்ணிருக்காங்க, நிர்வாக பிரிவு டிஜிபியாவும் என்ன பண்ணிருக்காங்க இருந்து வந்திருக்காங்க. நிர்வாக பிரிவுனா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாவும் அவர் வந்து அந்த பதவி பொறுப்பை ஏற்றிருக்காரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸோ அதனால இவர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வெங்கட்ரமண அப்படிங்கிறவரை முழு நேர டிஜிபியாவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கனால, நிறைய குளறுபடிகள் இருக்கனால அவரை முழு நேர டிஜிபியா வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. பட் ஆனா அவரோட பொறுப்பு வந்து அதிகமாயிட்டே இருக்கனால தமிழக சட்டப்பேரவை இப்ப வந்து தேர்தல் வருது இல்லையா, ஸோ தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 வாரமா தேர்தல் ஆணையம் நிறைய மாற்றங்களை நமக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுல ஒரு மாற்றமா என்ன பண்ணிருக்காங்க, இந்த டிஜிபியை வந்து என்ன பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. அந்த வெங்கட்ராமன் அப்படின்றவர் அதாவது ஜி வெங்கட்ராமன் அவர்களை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேற பதவிக்கு மாத்திருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து சந்தீப் ராய் ரத்தோர் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காங்க, டிஜிபியா வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து டெல்லியை சேர்ந்தவர். ஓகேங்களா? சந்தீப் ராய் ரத்தோர் அப்படின்றவர் டெல்லியை சேர்ந்தவர். அவர் வந்து அங்கேயே கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு 1992ல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா IPS கிளியர் பண்ணிருக்காரு. ஓகேங்களா?
1992ல ஐபிஎஸ் தேர்ச்சி கிளியர் தேர்வை வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐபிஎஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து காவல் துறையில வந்து சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி காவல் கண்காணிப்பாளராகவும் அவர் பதவியை வந்து தொடர்ந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் இருக்கு இல்லைங்களா. ஸோ தூத்துக்குடி மாவட்டம்ல காவல் கண்காணிப்பாளராக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்துதான் வந்து சென்னை காவல்துறையின் போக்குவரத்து துணை ஆணையரா இருந்திருக்காரு, இணை ஆணையராகவும் இருந்திருக்காரு. அதுக்கடுத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை டிஐஜியா வந்து இவர் இருந்திருக்காரு. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு, ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னை பெருநகரை வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சென்னை பெருநகர காவல்துறையை பிரிச்சு ஆவடி மாநகரம் ஆணையரகம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. எப்போ பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 2022ல பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பிரிச்சப்போ அப்போ வந்து முதல் ஆணையரா யார் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் சந்தீப் ராய் ரத்தோர் தான் வந்து முதல் ஆணையரா பொறுப்பேற்றிருக்காரு அந்த காவல்துறையை பிரிச்சதுக்கு அப்புறம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 2023ஆம் ஆண்டு பதவி உயர்வு பெற்று மறுபடியும் டிஜிபியா இருக்காரு. எப்படின்னா ஊனமாஞ்சேரி தமிழ்நாடு போலீஸ் அகாடமிக்கு மறுபடியும் மாத்திருக்காங்க, அவரை மாத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ அதே ஆண்டு ஜூன் 28 என்ன பண்ணிருக்காங்க, பெருநகர் காவல் ஆணையரா வந்து இவரை நியமிச்சிருக்காங்க. 2024 ஜூலை 8ஆம் தேதி காவலர் பயிற்சி பிரிவில் டிஜிபியாவும் இவர் வந்து பணியிடை மாற்றம் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய வந்து இவர் என்ன பண்ணிருக்காங்க, பணியிடை மாற்றம் செஞ்சு இப்போ மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிறவரை தேர்தல் ஆணையம் வந்து தமிழகத்தோட புது டிஜிபியா என்ன பண்ணிருக்காங்க, நியமனம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு கேள்விகள் வரும் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி லெவல்ல என்ன கேள்வி வரும் அப்படின்னா, ரீசெண்டா தமிழ்நாட்டோட புதிய டிஜிபியா பதவி ஏற்றவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் போலாங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷனல் நியூஸ். ஸோ தமிழ்நாடு நியூஸ் இன்னைக்கு அதிகம் இல்லாததுனால நம்ம நேஷனல் நியூஸ்க்கு போயிடலாம். நேஷனல் நியூஸ் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லக்பதி வித்யா யோஜனா. ஓகேங்களா. லக்பதி வித்யா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு விமன் எம்பவர்மெண்ட்காக லக்பதி வித்யா யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க யாரு, இந்த விமன் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க ரேகா குப்தா. இவங்க யாரு அப்படின்னா ரேகா குப்தா, டெல்லியோட சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து விமன் எம்பவர்மெண்ட்காக நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த யோஜனாவை கொண்டு வந்திருக்காங்க. யாருக்காகன்னு சொன்னா இல்லையா, விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீமுக்காக இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. இதை எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, உத்தரகண்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. உத்தரகண்ட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த யோஜனாவை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, வீட்டுல இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த விமன்ஸ், இல்ல வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் விமன்ஸ், ஸோ வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கீம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த யோஜனா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆனுவலி வந்து விமன்ஸ் வந்து 1 lakh வந்துட்டு அவங்க சம்பாதிக்கணும், அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த யோஜனாவை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. 1 lakh அப்படி இல்லைன்னா 1 lakhக்கு மோர், அதிகமா 1 lakhக்கு அதிகமா வந்து சம்பாதிக்கணும். ஸோ அவங்களே வந்து அவங்கள செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த யோஜனாவோட நோக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த யோஜனா மூலியமா என்ன ப்ரொமோட் பண்ணலாம், என்ன விஷயத்த வந்து ப்ரொமோட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். அதே மாதிரி என்டர்பிரினர்ஷிப். ஓகேங்களா. ஸோ சுய தொழில் விஷயத்தையும் என்ன பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த யோஜனானால என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து, செல்ஃப் ஹெல்ப் குரூப் தெரியும் இல்லைங்களா, ஸோ அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் இந்த யோஜனா வந்து ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஸ்கில்ஸை, ஓகேங்களா, ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்க விமன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த நெய்யல், அந்த குல்லன் தைக்கிறது, ஸோ அந்த மாதிரி, அதே மாதிரி இந்த
ஸோ ஃபேஷன் டிசைனிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறாங்க. ஸோ உல்லனில் நிறைய பண்ணுறாங்க, வுட்டில் நிறைய பண்ணுறாங்க, ஆர்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ விமென்ஸ் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்மும் நம்ம கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், அதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்காங்க இந்த யோஜனால கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்கும் சில சப்சிடிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதே மாதிரி அவங்க பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இந்த யோஜனால வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த யோஜனா மூலமா, இந்த ஸ்கீம் மூலமா என்ன பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியை என்கரேஜ் பண்றாங்க, அனிமல் ஹஸ்பண்டரி என்கரேஜ் பண்றாங்க, அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் இது மூணையும் என்ன பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யோஜனால உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ வந்து விமன்ஸோட எம்பவர்மெண்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யோஜனா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நிறைய கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இன்னும் ரூரல் ஏரியாஸ்லாம், இன்னும் ரிமோட் ஏரியாஸ்லாம் இருக்கு. இன்னுமே அங்க வந்து சைல்ட் மேரேஜ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னுமே அங்க வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், காலேஜ் ட்ராப் அவுட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம இன்னும் உமன்ஸ் வந்து நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யோஜனாவை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஸ் சீஃப் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. ஸோ இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரியே இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி. ஸோ நம்ம ஆர்மின்னு எடுத்துக்கிட்டா அதுல என்னென்ன இருக்கு, காலாட்படை இருக்கு, விமானப்படை இருக்கு, கப்பற்படை இருக்கு இல்லையா? ஸோ டிஃபென்ஸ் அப்படின்றதுல ஓகேவா, டிஃபென்ஸ்ல வந்து ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த வைஸ் சீஃபா வந்து இந்தியன் ஆர்மியில யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரஜ் சேத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காங்க, வைஸ் சீஃபா வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த தீரஜ் சேத் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா 49th வைஸ் சீஃப். ஓகேங்களா? 49வது வைஸ் சீஃப்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வைஸ் சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் ரேங்கிங் இந்த ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்னு யாரு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜெனரல் இல்லையா, ஜெனரல் இருப்பாங்க இல்லையா, ஜெனரல் ஆர்மி ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட். ஸோ அதே மாதிரி இந்த ரேங்க் இருக்கவங்க ஓகேங்களா, இந்த சீஃபா இருக்கவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க என்ன ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லூட்டினன்ட் ஜெனரல் அப்படின்ற ஒரு இதை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரேங்க் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ரேங்க்ல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா 3 ஸ்டார் ரேங்க் வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து சீஃபா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க 3 ரேங்க் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவரு யார் வந்து அந்த தீரஜ் சேத் அப்படிங்கிறவரு என்னென்ன ரேங்க் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா PVSM அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பரம் விஷித் சேவா மெடல். ஓகேவா? ஸோ இது வந்து ஹையஸ்ட் பீஸ் டைம் மெடல்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா ஹையஸ்ட் ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னொரு மெடல், அதாவது UYSM ஸோ அப்படின்ற மெடல். ஸோ அனதர் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா AVSM அப்படின்னு சொல்லிட்டு 3 மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ UYSM அப்படின்னா என்னன்னா
உத்தம் யூத் சேவா மெடல். ஸோ இது வந்து மிலிட்டரியோட டெக்கரேஷன்ஸ் லைக் அந்த வார் டைமுக்கு அந்த ப்ரிப்பரேஷனுக்காக அவங்க போட்டிருக்கக்கூடிய உழைப்புக்காக கொடுக்கக்கூடியது UYSM அப்படின்றது. அதாவது அத்தம் உத் சேவா மெடல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா AVSM. ஸோ இது வந்து அட்டி விஷித் சேவா மெடல். ஸோ இது வந்துட்டு அவங்க என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத கன்சிடர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 3 ரேங்க் ஸ்டார் ரேங்க் உள்ள இது வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால இவர் லூட்டினன்ட் ஜெனரலா இருக்கிறதுக்கு இவருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வைஸ் சீஃபா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவர் என்னெல்லாம் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னா டெபுட்டி டு த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஓகேவா? ஸோ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபுக்கு இவர் டெபுட்டியா வந்துட்டு ஆக்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலா வந்து இவரை இந்த வைஸ் சீஃபை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஆர்மி கமாண்டரை தான் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த வைஸ் சீஃப் அந்த இதுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் அப்பாயின்மெண்ட் கொஸ்டின் உங்களுக்கு இதில் என்ன மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்கலாம் அப்படின்னா ரீசெண்டாக வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மியை யாரும் நியமிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ அப்படி யாரும் நியமிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தீரஜ் சேத் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் ரேங்கிங் ஆஃபீஸராக வந்து ரீசெண்டாக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம். இல்லை ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு லெவலில் தமிழ்நாடு லெவலையும் கேட்கலாம். பட் வந்து SSC RRB அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல இது அதிகமாக கேட்பாங்க. சென்ட்ரல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்ல வந்து இது எக்ஸாம்ஸ்ல வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்மி மெடிக்கல் கிராப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டே. ஸோ April 3 வந்து ஆர்மி கிராப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டே அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படி 1764. அதாவது இந்த ஆர்மி மெடிக்கல் கிராப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து ஒரிஜினேட்டட் எங்கேருந்து ஒரிஜினேட் பண்ணிட்டாங்க எப்போ இருந்து ஒரிஜினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருப்பாங்க இல்லையா? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்பவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டே வந்துட்டு நிறுவிட்டாங்க, ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிருக்காங்க இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க மாடர்ன் இந்தியாவுக்கு அப்புறம் அது என்ன பண்ணிட்டாங்க மாத்திட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மெடிக்கல் கிராப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஓல்டஸ்ட் மெடிக்கல் சர்வீஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்மிக்கு இதுதான் ரொம்ப ஓல்டஸ்ட் மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இது இந்தியன் ஆர்மியோட அசோசியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுல வந்து ஆர்மி பர்சனல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ ஆர்மியில ஒர்க் பண்ற அதாவது கேப்டனா இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சோல்ஜர்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது லைக் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, எமர்ஜென்சி டைம் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இல்லை வார் டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, மெடிக்கல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறது. அதே மாதிரி வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பீஸ் டைம் ஒரு நார்மல் டைம் இருக்கிறப்போ அவங்களுக்கு மெடிக்கல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரு டே வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா? இது எல்லாருக்குமே ஏன்னா அவங்களோட வார் டைம் எல்லாம் போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய அடிபட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அடிபட்டது எல்லாத்தையுமே செல் பண்றதுக்கு அப்போ டாக்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து பெருமைப்படுத்தக்கூடிய விதத்துல என்ன பண்ணிருக்காங்க இந்த ஆர்மி மெடிக்கல் கிராப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டே வந்து கொண்டாடிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் April 3 தான் வந்துட்டு ஆர்மி மெடிக்கல் கிராப்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க ஸோ ராஜ்யசபா டே. ஓகேங்களா? ராஜ்யசபா அப்படின்னா என்ன? ஸோ இந்த ராஜ்யசபாவை என்னன்னு சொல்லுவாங்க மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஸோ இந்த மாநிலங்கள் அவையோட டே, இந்த ராஜ்யசபா டே வந்துட்டு இன்னைக்கு தான் கொண்டாடுறாங்க, April 3 வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா? ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் சிட்டிங் என்னைக்கு வந்து ராஜ்யசபாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிங் நடந்துச்சு அப்படின்னா 1952ல தான் ஃபர்ஸ்ட் சிட்டிங் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த ராஜ்யசபா அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல ஒரு பார்ட் இல்லைங்களா? ஸோ பார்லிமெண்ட்ல என்ன இருக்கும்? ராஜ்யசபாவும் இருக்கும், லோக்சபாவும் இருக்கும். லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்ததுதான் என்னது பார்லிமெண்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதை இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது அஃபீஷியலா, இந்த ராஜ்யசபாவை அஃபீஷியலா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கவுன்சில்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கவுன்சில்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த ராஜ்யசபாவை வந்து ஒரு பெர்மனன்ட் பாடி. இந்த ராஜ்யசபாவை நம்ம என்ன பண்ண முடியாது? அழைக்கவும் முடியாது, மறுபடியும் புதுசா இன்னொன்னு வந்து இன்செர்ட் பண்ணவும் முடியாது. அதனால இது என்ன சொல்றாங்க? ஒரு பெர்மனன்ட் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இதுல எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலி 250 மெம்பர் இருப்பாங்க. இப்போ வந்து எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா டோட்டலி அப்ராக்சிமேட்டா ஒரு 245 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுல 238 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய 12 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 12 பேருமே அதாவது இந்த ஆர்ட், ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை சிறந்து விளங்கக்கூடிய 12 பேரை என்ன பண்ணுவாங்க? பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ், கம்பல்சரி அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ராஜ்யசபால இருக்கக்கூடிய சீட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அதாவது ராஜ்யசபாவோட சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த ராஜ்யசபாவோட சேர்மன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இதுல வந்து இந்த 250 லைக் அப்ராக்சிமேட்டா இருக்கக்கூடிய இந்த 245 பேரோட அந்த டென்யூர், அவங்க எவ்வளவு நாள் வந்து இந்த ராஜ்யசபால மெம்பரா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ் வந்து அவங்க ராஜ்யசபால மெம்பர்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து நீங்க பார்லிமெண்ட் டாபிக் வரப்ப நீங்க நிறையவே படிப்பீங்க. ஸோ அதே மாதிரி ராஜ்யசபாவோட டே என்னைக்கு அப்படின்னா இன்னைக்குதான் வந்து ராஜ்யசபாவோட டே அப்படின்றத சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஒன் ஸ்கீம். அதாவது டெய்லி ஒன் ஸ்கீம்ல நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டெய்லி ஒன் ஸ்கீம்ல என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் லெவலான ஸ்கீம் ஒன்று பார்க்குறோம், ஒரு நேஷனல் லெவல் ஸ்கீம் ஒன்று பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி ஸ்டேட் லெவல் ஸ்கீம்ல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மிட் டே ஸ்கூல் ஸ்கீம், அதாவது மிட் டே மீல் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்டுக்கான ஸ்கீமை லான்ச் பண்ணது யாரு? நம்ம ஸ்டாலின் அவர்கள், அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. எந்த இயர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க? கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் எய்டட்ல வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து யாருக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னென்ன விஷயத்த வந்து எதுக்காக இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட, அந்த குழந்தைகளோட நியூட்ரிஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அவங்களோட ஸ்கூல் அட்டெண்டன்ஸ். ஓகேவா? அதாவது அவங்களோட அதாவது குடும்ப சூழ்நிலை காரணமா என்ன பண்ணிருக்காங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிராப் அவுட் பண்ணிருக்காங்க.
அப்படி இல்லைன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காம நின்னுடுறாங்க, ஸோ பயந்துட்டு நின்னுடுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அதெல்லாமே இல்லாம அவங்களோட அட்டண்டன்ஸ் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கும், அவங்க வந்து ஸ்கூல்னா என்ன, நம்ம அது கல்வியை வந்து நம்ம எப்படி கத்துக்க போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கீம் எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ் ரூம், அதாவது ரெடியூஸ் கிளாஸ் ரூம் ஹங்கர், ஓகேவா? அதாவது ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து சாப்பிடாம வந்துருவாங்க, சில பேர் வந்து சில குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை குடும்ப சூழ்நிலைனால அவங்க சாப்பிட முடியாம வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இந்த கிளாஸ் அந்த பசியோட அவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காரு நான் உங்களை. ஸோ இந்த ஸ்கீம் வந்து அதிகாரப்பூர்வமா எப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அறிஞர் அண்ணா இருக்காரு இல்லைங்களா, பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15/9 வந்து அவரோட பிறந்த நாள். ஸோ அதாவது 15 செப்டம்பர் 2022, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேட்ல இருந்துதான் என்ன பண்ணிருக்காங்க, இது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமை வந்து எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மதுரையில தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடா இந்த ஸ்கீம் ரிலேட்டடா என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்ட், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், ஓகேவா? சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து யார் கொண்டு வர்றாங்க, லைக் ஸ்டாலின் கொண்டு வர்றாருன்றது நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையும் சொல்லலாம். ஸோ யாரை பெருமைப்படுத்துற விஷயமா வந்து இது பெருமைப்படுத்துற விதமா வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா இருக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து காமராஜர் கொடுத்துட்டு, இல்ல விஓசி கொடுத்துட்டு, அடுத்து பேரறிஞர் அண்ணா கொடுத்து, அந்த மாதிரி ஏதாவது லாலா லஜ்பதி ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் கொடுத்து, இதுல யார் பேருன்னு கேட்டீங்கன்னா நீங்க பேரறிஞர் அண்ணா வந்து நீங்க மென்ஷன் பண்ணி ஆன்சர் கரெக்டா எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதனால அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனால என்ன வந்து நடக்கும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட படிக்கிறதுக்காக நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல சேரணும் அப்படிங்கிறதையும், அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாடு வந்து நிறைய இருக்கும். ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து இப்போ வந்து நியூட்ரிஷன் லெவல்ல எதுவுமே அதிகமா சாப்பிடுறது இல்லை இல்லைங்களா? ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போலாம் நம்ம. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவலான நியூஸ். நேஷனல் லெவல் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஷ்டிரிய கிசான் அக்ரி மந்தி, அதாவது ரகம் அப்படின்னு சொல்லுவோம். ரகம் அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ அந்த ரகம் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய கிசான் அக்ரி மந்தி. அதாவது மந்தி அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம என்ன, நமக்கு நார்மலாவே இந்த சந்தை இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ நிறைய இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி இல்ல வந்து அதை ஸ்டோர் பண்ணி விற்கிறதுக்கான ஒரு இடத்துல தான் வந்து என்ன சொல்லுவாங்க, மந்தின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த ராஷ்டிரிய கிசான் ரகம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் அக்ரிகல்ச்சர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? சோ ஆன்லைன்ல ட்ரேட் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாரை டெவலப் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிசினஸ் கன்சோர்டியம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அதை டெவலப் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஸ்கீமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்து யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்றாங்க, இந்த ஸ்கீமை சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கீம், அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லெவலான ஸ்கீம். அதே மாதிரி இது வந்து நேஷனல் லெவல் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஓகேங்களா? நேஷனல் லெவல் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட். அதே மாதிரி இதை வந்து எதோட இன்டகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரோட இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா? டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ்ஸ்ல, அதாவது அக்ரிகல்ச்சர் டிஜிட்டல் லெவல்ல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா விஷயமும் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம போன்ல இருந்து நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் லெவல்ல மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வரக்கூடியதெல்லாம் டிஜிட்டல் லெவல்ல மாறினதும் இதுவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனால என்ன விஷயத்த ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா இன் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த ட்ரேட் பண்றதுக்கு வந்து அந்த விவசாயிகள்லாம் வந்து சின்ன விவசாயிகள், ஓகேவா, குட்டி ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, ட்ரேட் பண்றப்போ அவங்களால நிறைய பெனிஃபிட் பார்க்க முடியாது.
நிறைய வருமானம் பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்குள்ள அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விவசாயிகளை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் அந்த ட்ரேட் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் இருப்பார். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, அவர் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துப்பார். ஸோ அந்த மீடியேட்டர் மூலமா போயிட்டு மறுபடியும் அவங்க ஒரு மந்தியில போய் வித்துட்டு வர்றதுக்கும் அவங்க டைரக்டா போய் வித்துட்டு வர்றதுக்கும் நிறைய வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, இந்த மந்தி இந்த இ ரகம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க விற்கக்கூடிய பொருளுக்கான அமௌண்ட் வந்து டைரக்டாவே, ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து ஒரு மூட்டை விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மூட்டைக்கான அமௌண்ட்டை அவங்க டைரக்டா அவங்க அக்கௌண்ட்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இன்டர்மீடியேட்டா வரக்கூடிய எந்த விஷயமும் இதுல இன்க்ளூட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஸ்கீம்ல வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யாரோட ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா MSTC லிமிடெட். ஓகேங்களா? ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா MSTC லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ அதே மாதிரி ப்ளஸ் வந்து சென்ட்ரல் ரயில் சைட் வேர் ஹவுசிங் கம்பெனி. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் வந்து MSTC அப்படின்ற ஒரு கம்பெனி, அந்த லிமிடெட் கம்பெனியோடையும், அதே மாதிரி சென்ட்ரல் ரயில் சைட் வேர் ஹவுசிங் கம்பெனி அப்படின்ற ரெண்டு கம்பெனியோட என்ன பண்ணிருக்காங்க, இனிஷியேட்டிவ் வச்சிருக்காங்க. ஸோ MSTC அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் மினி ரத்னா PSC, அதாவது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் இருக்கு இல்லையா, ஸ்டீலுக்கான ஒரு கம்பெனி. ஓகேவா? அதனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து இந்த மினி ரத்னா அப்படின்ற ஒரு இதோட இருக்கு. அதே மாதிரி என்ன பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஏலம் விடக்கூடியது, அதாவது ஆக்ஷன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஆக்ஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல வந்து நம்ம ஏலம் விட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பொருட்களை வந்து வித்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி விற்கிறப்போ அதுக்கு வந்து ஒரு ரீசனபிள் பிரைஸ் வந்து இருக்கும். அதாவது அதான் நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மிடில் மேன் வந்து எதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் போகாம இவங்களுக்கு வந்து டைரக்டாவே அந்த ஃபார்மர்ஸ்க்கு அமௌண்ட் போறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஆக்ஷன் பிளாட்ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போமா. ஸோ இந்த இ ரகம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இதுல ரிலேட்டடா உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, அந்த இ ரகம் அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், அப்படின்னா இது வந்து என்ன பிளாட்ஃபார்ம்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா என்ன மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு கேட்கலாம், இதனால யார் பெனிஃபிஷியரி வந்து அடைகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க, ஸோ நம்ம இந்த செஷன் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which ministry is associated with the functioning of vice chief of army staff அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மினிஸ்ட்ரி வந்து இந்த ஆர்மி ஸ்டாஃப்க்கு இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரு, ஹோம் அஃபேர்ஸ் வருமா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் அஃபேர்ஸ் கண்டிப்பா வராது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் வராது. ஸோ ஃபினான்ஸ் அப்படின்றது ஃபுல்லாவே வேற, அதாவது நிதி ரிலேட்டடானது இல்லைங்களா. ஸோ ஹோம் அஃபேர்ஸ்ன்றது நமக்கே தெரியும் இல்லைங்களா, உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகத்துக்கும் நம்ம ஆர்மிக்கும் இந்த சம்பந்தம் இருக்கு, பட் வேணா அந்த ஆர்மி ரிலேட்டடான விஷயங்கள் ஃபுல்லா வந்து அதுல இருக்காது. ஓகேவா? நார்மலாவே அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பத்தி நமக்கு தெரியும், இது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஸோ ஃபினான்ஸ்ன்றது நிதி ரிலேட்டடானது. நிதி ரிலேட்டடுக்கும் ஆர்மிக்கும் வந்து என்னன்னா நிதி கொடுப்பாங்களே தவிர இது ஃபுல்லாவே இதுல அடங்காது இல்லையா. ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் இதுல வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் பை which சீஃப் மினிஸ்டர். ஸோ எந்த சீஃப் மினிஸ்டர், ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்னாங்க நியூஸ் பார்க்குறப்பவே சொன்னேன் இல்லைங்களா. ஸோ எந்த சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி கிடையாது, ஜெயலலிதா அவங்களும் கிடையாது. ஸோ அதே மாதிரி
முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னா அவர் தான் வந்து ஸ்கீம் இது பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கருணாநிதி அவர்கள்னு பாத்தீங்கன்னா அவரும் வந்து இந்த ஸ்கீமை கிரியேட் பண்ணார். ஸோ அதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடா இன்னும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிட் டே மீல் ஸ்கீம் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ மிட் டே மீல் ஸ்கீம் ஸோ மிட் டே மீல் ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1995ல ஓகேங்களா. அப்பவே லான்ச் பண்ணிட்டாங்க. யாரு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதாவது என்ன ப்ரோக்ராம் மூலமா லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு எஜுகேஷன். ஓகேவா, நேஷனல் ஓகேங்களா. ஸோ நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து யாரு லான்ச் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் தான் இது. ஓகேவா, சென்ட்ரல்ல இருந்து தான் இதுக்கான ஃபண்டெல்லாம் வந்து வருது. ஓகேங்களா. ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து இதுல கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டையர் இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது எலிமெண்டரி ஃபர்ஸ்ட்ல இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிளஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இங்க எல்லாருக்குமே வந்து இந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதனால என்ன அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் நியூட்ரிஷன் வந்து என்ரோல் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா ரெடியூஸ் கிளாஸ் ரூம் ஹங்கரி இன் த மார்னிங். ஓகேவா, கிளாஸ் ரூம் ஹங்கரி இன் த மார்னிங். இதுல வந்து பாத்தீங்க இதனோட அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் நியூட்ரிஷன் என்ரோல்மெண்ட். அதாவது மிட் டே மீலோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரூவ் நியூட்ரிஷன் அண்ட் என்ரோல்மெண்ட். ஓகேங்களா, நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மிட் டே மீல் ஸ்கீமுக்கும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மிட் டே மீல் ஸ்கீமும் கேட்கலாம், இல்ல வந்து சீஃப் மினிஸ்டரோட ஸ்கீமும் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் மெத்தட் இஸ் யூஸ்ட் இன் ரகம் ஃபார் செல்லிங் ப்ரொடியூஸ். ஸோ என்ன இது வந்து என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா இதுல ஃபிக்ஸ்டு பிரைசிங் இருக்கா, கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து இது மந்தி அப்படி ரிலேட்டடான நியூஸ். ஸோ வந்து என்ன அதாவது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் எல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸிங் கிடையாது. ஸோ லாட்ரி சிஸ்டம் இல்லை, கிடையாது. இது வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வரனால இது லாட்ரி சிஸ்டமும் கிடையாது. அதே மாதிரி இதில் வந்துட்டு ஆன்லைன் ஆப்ஷன் இல்லையா. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் இது. அதனால ஆன்லைன்ல நம்ம ஏலம் விடுறதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லையா. ஸோ அதுவும் கரெக்ட். டைரக்ட் சப்சிடி இதுல வந்து இந்த மானியத்தை பத்தியே நம்ம எதுவுமே பேசல. ஸோ அதனால இந்த ஆன்சரும் கிடையாது. ஸோ என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆப்ஷன் அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நியூஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டெய்லி வந்து நியூஸஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கும் நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.